ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த அடி குரோதஹா குரோத கிருத்கர்த்தா விஸ்வபாகுர் மகீதரக என்பதாகும். குரோதஹா குரோதஹா குரோதத்தை கோபத்தை அழித்து ஒழிப்பவர் என்பது இதன் பொருள். குறிப்பாக தன்னுடைய பக்தர்களிடத்திலே இதை பகவான் செய்து அருள்கின்றார். குரோதத்தின் வசப்பட்டிருக்கின்ற எந்த மனிதனும் தனக்குத்தானேயும் மற்றவர்களுக்கும் பெரும் தீமையை செய்து விடுகின்றான். ஒரு கண நேர கோபத்திலே என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்பதை அறியாமலேயே அவன் விநாசத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். விநாசம் என்று வரும்பொழுது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, தனக்கே அவன் நாசத்தை தேடிக்கொள்கின்றான். இது பொதுவான மனித இயற்கை. பகவத் பக்தர்களும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. சில சமயங்களிலே பார்க்கின்றோம், நல்ல பகவத் பக்தராக இருப்பவர் கூட மிகவும் கோபக்காரராக இருந்து கொண்டு எடுத்ததற்கெல்லாம் கோபித்து கொண்டு அதன் மூலம் மற்றவர்களை அறிந்தோ அறியாமலோ துன்புறுத்தி தனக்குத்தானே மிகுந்த ஒரு அவப்பெயரை கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்கின்றார். அப்படிப்பட்ட செயல்கள், கோபத்தினால் உந்தப்பட்டு செய்யப்படுகின்ற செயல்கள் இறுதியிலே அந்த கோபப்படுபவருக்கே தீமையை விளைவிக்கின்றன. அதை தவிர ஆத்ம வாழ்க்கையிலே முன்னேற விரும்புகின்ற பகவத் பக்தர்களுக்கு குரோதம் ஒரு பெரும் தடையாக இருக்கின்றது. முன்னேற முடிவதில்லை. சான் ஏறினால் முழம் சறுக்குகின்றது. எனவே தன்னுடைய பக்தர்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு ஆட்பட்டு இருந்தால் பகவான் அவர்கள் மீது பெரும் கருணை கொண்டு அவர்களுடைய கோபத்தை அழித்து ஒழித்து அருள்கின்றார். அதனால் அவர் குரோதஹா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் குரோதக்னே நமக. அடுத்த திருநாமம் குரோதகிருத் கர்த்தா. 2 சொற்களை கொண்ட ஒரே பெயராக இது கருதப்படுகின்றது. குரோதகிருத் கோபம் கொள்பவர், தன்னிடத்திலேயே கோபத்தை உண்டாக்கி கொள்பவர். பகவானே யாரிடத்திலே அப்படி கோபம் கொள்கின்றார்? சாதுக்களாக இல்லாதவர்களிடத்திலே கோபம் கொள்கின்றார். நல்லவர்களாக இல்லாதவர்களிடத்திலே கோபம் கொள்கின்றார். குறிப்பாக சாதுக்கள் அல்லாதவர்கள், கொடிய சுபாவத்தை உடையவர்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு இழைக்கும் பொழுது அவர்களிடம், அந்த துஷ்டர்களிடம் பகவான் குரோதம் கொள்கின்றார். மற்ற உயிர்களை காப்பதற்காக இவ்வாறு அவர் கோபம் கொள்கின்றார். அப்படி கொள்ள வேண்டி வரும்பொழுது அவர் அப்போதைக்கு ஏற்ற ஓர் உருவத்தை, அவதாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக நரசிம்ம அவதாரம் மற்றும் வராக அவதாரம். தன்னுடைய பக்தனாகிய பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரகலாதனுடைய பிதாவாகிய ஹிரண்யகசிபுவை கொன்று அருளினார் பகவான். அதேபோல பூமாதேவிக்காக வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனையும் கொன்றார். இப்படி ஆவேச அவதாரம் போல் இல்லாமல் நம்மை போல, மனிதர்களைப் போல பிறவி எடுத்து தாயின் கர்ப்பத்திலே பிறந்து வளர்ந்து தீயோர்களை கொன்று அழிக்கின்றார். எனவே சரியான காரியத்துக்காக அவர் தனக்குத்தானே கோபத்தை ஏற்படுத்தி கொள்கின்றார், கோபப்படுகின்றார். ஆனால் அவர் கோபத்தின் வசப்படுவதில்லை. இந்த வேறுபாட்டை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தா, இந்த உலகங்களையெல்லாம் செய்தவர் பகவான். அதனால் அவர் கர்த்தா. இந்த 2 சொற்களும் சேர்ந்து ஒரு திருநாமமாக அமைகின்றது என்று சொன்னேன். குரோதகிருத் கர்த்தா, உலகங்களையெல்லாம் படைக்கின்ற கர்த்தாவாகி அந்த தானே படைத்த உலகங்களிலே தோன்றுகின்ற துஷ்டர்களை கோபம் கொண்டு அழித்து அருள்பவர் என்பது இதன் பொருள். இந்த திருநாமத்துக்கு வேறு விதமாகவும் பொருள் கூறப்படுகின்றது. குரோதகிருத், குரோதம் கொள்வோரை, தேவர்களிடத்திலே தன்னுடைய பக்தர்களிடத்திலே கோபம் கொண்டு அவர்களை துன்புறுத்துகின்ற அரக்கர்களை. கர்த்தா, வெட்டி எரிந்து கொள்பவர் என்கின்ற விதமாகவும் இந்த திருநாமத்துக்கு பொருள் கூறப்படுகின்றது. குரோதகிருத் கர்த்தா. ஆனால் சரமாரியாக சகட்டு மேனிக்கு கோபம் கொண்டு அவர் எல்லோரையும் அழித்து விடுவதில்லை. ஒருவன் கோபம் கொண்டால் அது அவன் விருப்பம். இதை செய்து அதை செய்து இறுதியிலே தன்னுடைய குரோதத்தினாலே தன்னைத்தானே அவன் அழித்து கொண்டு விடுவான். ஆனால் அவனால் தன்னுடைய பக்தர்கள் துன்பப்படும் பொழுதுதான் பகவான் நேரடியாக களத்திலே இறங்குகின்றார். கோபம் கொண்டு அப்படிப்பட்ட துஷ்டர்களை அழித்து விடுகின்றார். பல அவதாரங்களை செய்கின்றார். இதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இந்த இடத்திலே உபன்யாசகர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் அவர்களுடைய நினைவு வருகின்றது. ஒரு சமயம் அவருடைய அன்பர் ஒருவர் அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். அசுரர்களை கொல்வதற்காக, உலகத்துக்கு க்ஷேமத்தை செய்வதற்காக பகவான் அவதாரம் செய்கின்றார் என்று கூறுகின்றீர்களே, அது உண்மையானால் இப்பொழுது அவர் ஏன் அவதரிக்கவில்லை? இப்பொழுது இன்றைய கலிகாலத்திலே துஷ்டர்களுக்கு பஞ்சமே இல்லை. யாரை பார்த்தாலும் ஹிரண்யகசிபுவை போல அரக்கனாகத்தான் இருக்கின்றார். பின் ஏன் பகவான் அவதரிப்பதில்லை? இந்த கேள்விக்கு லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் அவர்கள் மிக அழகாக பதில் கூறினார். பகவான் கூறியிருப்பதையே மேற்கோள் காட்டினார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பது பகவானின் அருள்வாக்கு. விநாசாய ச துஷ்கிருதாம்,
துஷ்டர்களை நாசம் செய்வதற்கு என்று பகவான் கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே நீங்கள் கேட்கின்ற கேள்வி சரி. ச என்றும் சொல்லியிருக்கின்றார். விநாசாய ச துஷ்கிருதாம். ச என்றால் மற்றும், மேலும், அண்ட் என்று பொருள். மற்றும் என்ன? பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை காப்பாற்றுவதற்காக. அதாவது துஷ்டர்களின் கையிலே சாதுக்கள் சிக்கி தவிக்கும் பொழுது என்பது இதன் முழுமையான பொருள். ஒருவன் துஷ்டனாயிருந்தால் இருந்து விட்டு போகின்றான். பகவானுக்கு அதனால் என்ன பிரச்சனை? என்னவென்றால் அந்த துஷ்டனால் தன்னுடைய பக்தன் துன்பப்படும் பொழுது பகவான் அவதரித்து அந்த துஷ்டனை கொன்று அருள்கின்றார். உதாரணமாக பிரகலாதனை ஹிரண்யகசிபு துன்புறுத்தியதால் பிரகலாதனுக்காக, தன்னுடைய பெரும் பக்தனாகிய பரம பாகவதனாகிய பிரகலாதனுக்காக அவனுடைய தந்தையாகிய ஹிரண்யகசிபுவை கொன்று அருளினார் பகவான். ஹிரண்யகசிபுவை போலவே துஷ்ஸ்வபாவம், துஷ்ட சுபாவம் கொண்டவர்கள் இப்பொழுது இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்கள் கேட்பது சரிதான். ஆனால் எந்த சாதுவை காப்பதற்காக பகவான் அப்படி செய்ய வேண்டும்? எந்த பிரகலாதன் இப்படிப்பட்ட துஷ்டர்களால் துன்பப்படுகின்றான்? ஒரு வகையிலோ வேறு வகையிலோ, குறைவாகவோ அதிகமாகவோ, கிட்டத்தட்ட எல்லோருமே துஷ்டர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர் யாரை கொன்று யாரை காப்பாற்றுவார்? எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? பகவான் இறங்கி வந்து துஷ்டர்களை கொல்கின்ற அளவுக்கு எந்த சாது இங்கே துன்பப்படுகின்றான்? அப்படிப்பட்ட சாதுவாக எவன் இருக்கின்றான்? ஆக நீங்கள் கேட்பதைப் போல இந்த உலகத்திலே இப்பொழுது ஹிரண்யகசிபுகளுக்கு பஞ்சமே இல்லை, உண்மைதான். ஆனால் பிரகலாதன் எங்கே என்று அருமையான ஓர் எதிர்கேள்வியை கேட்டார் முக்கூரார். பொதுவாக நம் எல்லோருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் சில சமயங்களிலே வரும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு குரோதக்ருத் கர்த்தா என்கின்ற திருநாமத்துக்கு பொருள் கூறுகின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு விடை கொடுக்கின்ற வகையிலே முக்கூராரை மேற்கோள் காட்டி பதில் கூறினேன். ஆக பகவான் குரோதக்ருத் கர்த்தா. ஓம் குரோதக்ருத் கர்த்ரே நமக. பகவானின் அடுத்த திருநாமம் விஸ்வபாஹு. விஸ்வத்தையே, எல்லா உலகங்களையுமே அவர் தன்னுடைய தோள்களாக கொண்டவர். பாஹு என்றால் தோள், ஷோல்டர். அதாவது அவ்வளவு வலிமை, புஜ பல பராக்கிரமம் உடையவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஓம் விஸ்வபாகவே நமக. மஹீதரக. மஹி என்றால் பூமி, தரக என்றால் அதை தாங்குபவர். இந்த பூ உலகத்தை தாங்குபவர் பகவானே ஆவார். அதனால் அவர் மஹீதரக. இரண்டாவதாக மஹிம். மஹிம் என்றால் பூஜையை, தனக்காக செய்யப்படுகின்ற பூஜையை. தரக என்றால் ஏற்றுக்கொள்பவர். இந்த இடத்திலே தாங்குபவர் என்று பொருள் இல்லை, ஏற்றுக்கொள்பவர் என்பது பொருள். தன்னுடைய பக்தர்கள் தனக்காக செய்கின்ற எல்லா பூஜைகளையும் அவர் மனம் உவந்து ஏற்றுக்கொள்கின்றார். அந்த பூஜையிலே இங்கே எங்கே குறைபாடுகள் இருந்தால் கூட ஏற்றுக்கொள்கின்றார். அதே போல எந்த தெய்வத்தை உத்தேசித்து அந்த பூஜை செய்யப்பட்டிருந்தாலும் அதை அவர் மனம் உவந்து ஏற்றுக்கொள்கின்றார். ஏனென்றால் பகவானாகிய மகாவிஷ்ணுவே பரம்பொருள் என்பதால் எந்த இறைவனை தேவதையை உத்தேசித்து பூஜை செய்தாலும் அது இறுதியிலேயே பகவானாகிய விஷ்ணுவையே சென்று சேர்கின்றது. ஆகாயத்திலிருந்து பூமியிலே விழுகின்ற நீர் எப்படி இங்கே அங்கே ஓடி இறுதியிலே சமுத்திரத்தையே சென்று அடைகின்றதோ அப்படியே எல்லா தெய்வங்களுக்கும் செய்யப்படுகின்ற நமஸ்காரங்கள் பகவானாகிய கேசவரையே, மகாவிஷ்ணுவையே சென்று சேர்கின்றன. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி என்கின்ற ஸ்லோகத்தை உங்களிலே பலர் கேட்டிருப்பீர்கள். அப்படி பகவான் தன்னை குறித்தோ மற்ற தெய்வங்களை குறித்தோ செய்யப்படுகின்ற பூஜைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார். அதனாலும் அவர் மஹீதரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இப்படி பூமியை தாங்குபவர் மற்றும் பூஜைகளை ஏற்றுக்கொள்பவர் என்று இரு விதத்திலே இந்த திருநாமம் பொருள்படுகின்றது. ஓம் மஹீதராய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.